ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, ரெஸ்டிங் ஆன் காட், தேவனுக்குள்ள இளைப்பாறுவது. இன்றைக்கி பேசுகிற எனக்கே நிறைய நேரத்தில் அந்த இளைப்பாறுதலில் எப்படி பிரவேசிக்கிறது அப்படின்னு தெரியல. கர்த்தருக்குள்ள நம்ம இளைப்பாறுவது எப்படி? ரெஸ்டிங் இன் காட், அதுதான் சீக்ரெட் கிறிஸ்டியன் லைஃப். அதுக்கு தான் எல்லாமே நம்ம காரியங்கள் எல்லாம் ரொம்ப லேசாய் மாற முடியும். ஸோ இந்த நாளில் இந்த தலைப்பில் இருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். நாம் யாவரும் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். ஒரு நிமிஷம் எடுத்துட்டிங்களா? பக்கம் எண் புதிய ஏற்பாடு 17வது பக்கம். வாசிங்கம்மா. வெரி குட்மா, வெரி குட். மன்னிக்கணும், 28, 26 சொன்னா 28. மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இந்த இடத்துல 2 விஷயத்தை பேசுகிறார். முதல்ல பாரத்தை நீ என்கிட்ட கொடுன்றாரு. 2வது நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வார்த்தையினுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பாரம் அப்படின்னா, ரோமர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு பயங்கரமான வரி செலுத்தணும். ஏழைங்க எங்கே வரி செலுத்துறது? சாப்பாடுக்கே வழி இல்லாதவன் எப்படி வரி செலுத்த முடியும்? அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் ஆதரவாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா, ஊழியக்காரர்கள் அல்லது பாஸ்டர்கள் அல்லது ஆசாரியர்கள், பரிசேயர்கள். பரிசேயர்கள் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்னுமா அவங்களே ஒன்றும் முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க மேலே இன்னுமாய் பாரத்தை, நியாயப்பிரமாணங்களை கொடுத்து, இதை செய்யாத, இப்படி செஞ்சால் தப்பு, அப்படி போட்டால் தப்பு, இதை பண்ணாத, இது செஞ்சால் தப்பு, இது குற்றம், கை கழுவாமல் சாப்பிடாத, இப்படி அநேக காரியங்களை, பிரமாணங்களில் இல்லாததையே இவங்க கற்பனையாய் சேர்த்து கொண்டு அநேக காரியங்களை கூட்டி சேர்த்து ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆக்குறாங்கன்னா, ரொம்ப பரிதபிக்கக்கூடிய பரிதாபமான நிலைமையாக்குறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் தப்பிக்க முடியாதா அப்படின்றது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, கடவுளை தேடுவதை ஒரு பாரமாக மாற்றிட்டாங்க. எல்லாம் இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 23:4. வேதம் சொல்லுகிறது, பரிசேயர்கள் ஜனங்களை நேசிக்க வேண்டியவங்க, ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவங்க, சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை மனுஷர் தோளின் மேலே சுமத்துகிறார்கள். அல்ல, இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனம், எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு மேசியம் கிடைக்க மாட்டாரா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா? முடியல அவங்களால. எப்படிப்பட்ட பாரம் இல்லை, பாவ பாரம் அவங்கள அழுத்துது. ஆனால் அவங்களுக்கு ஆசை இருக்குது, என்னென்னா, நாங்களும் இந்த பாவத்துக்கு பரிகாரமாக, இந்த பாவத்துக்கு மன்னிப்பாக நாங்களும் கடவுள்கிட்ட போகணும், நாங்களும் கடவுளை நெருங்கணும். அப்படின்னா இவங்க இதை கொண்டு வா, ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, இதை செய், அதை செய் அப்படின்னு நிறைய காரியங்களை சடங்காச்சாரமாய், தேவன் ஆவிக்குரிய ரீதியில் சொன்னதை சடங்காச்சாரமாய், ஒரு ரிச்சுவலாக அதை, அதாவது ஆண்டவர் வந்து நேசித்து செய்யணும்னு சொன்னதை ஒரு பாரமாகவே மாற்றிட்டாங்க. இல்லை, இன்றைக்கி கூட அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. இல்லை, இன்றைக்கி சபைகள் இருக்குது, ஆவிக்குரிய சபைகள் இருக்குது. சில நேரத்தில் சில காரியங்கள் ஜனங்களுக்கு, இல்லை நீங்கள் இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அதை ஏன்டா நம்ம போகிறோம், அவன் கடவுள்கிட்ட ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாரத்தை இறக்கி வைக்க வந்தால் அந்த பாரத்தை கூட்டும்படியாக இன்றைக்கி அநேக சூழ்நிலைகளில் காணப்படுகிறது. பாருங்கள், இங்கேயும் அதுதான். ஆண்டவரை அடைவதற்கு அல்லது ஆண்டவரை நெருங்குவதற்கு நிறைய விதமான கட்டளைகளை கொடுத்து அதை ஒரு பாரமாக மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க நிலைமை என்ன தெரியுமா? எங்கள் பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? இந்த பாவ பாரத்தை சுமக்க முடியலையே, எங்களுக்கு அதற்கு பரிகாரமும் எங்களால் தேட முடியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில்
அநேக விதமான பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். இல்லை ஒருவேளை நான் இப்போ போதகனாக இருக்கிறதுனால சபையை குறித்த அது எனக்கு ஒரு பாரமாக இருக்கலாம். இல்லை பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாரம்னா அவங்கள ஒரு பேர்டனாக நீங்கள் நினைக்கல, பட் சுமக்க முடியாத ஒரு பாரமாய், தாங்க முடியாத ஒரு பாரமாக, வேலை நிமித்தமாக அதை ஒரு பாரமாக இருக்கலாம். இல்லை பாவம் உங்களுக்கு ஒரு பாரமாக, ஐயோ என்னால் ஆண்டவரே இதில் விட்டு என்னால் விடுதலை பெற முடியல அப்படின்னு சொல்லி அநேக பாரங்களோடு இருக்கலாம். அந்த ஜனங்களை போல் பாவ பாரத்தோட எப்படி ஆண்டவரை கிட்டி சேர அவங்க ஆசைப்பட்டு நெருங்க முடியாமல் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு கொடுக்குற அழைப்பு அப்படின்னா நமக்கு ஒரு தெய்வம் உண்டு, நமக்கு ஒரு நேசர் உண்டு. நம்முடைய பாரத்தை சுமக்க, அது என்ன பாரமாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுலே பெரிய பாரம் நாங்கள் பாவ பாரம் தாங்க. அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் வெளியே வந்துட்டான்னா, அந்த அடிமைத்தனத்திலேருந்து ஒரு மனுஷன் வெளியே வர முடியுமா? ஒரு பாவத்திற்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம். அதற்கு ஒருத்தன் வெளியே வந்துட்டான்னா அதை விட பெரிய சந்தோஷம் அவனுக்கு வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் பாவத்தை விட்டு வந்த நாளில், அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நாளில் அதை விட்டு வெளியே வந்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. என்னமோ அது வரைக்கும் இருந்த குற்ற உணர்ச்சி, அது வரைக்கும் இருந்த நமக்குள்ளே இருந்த எல்லா கஷ்டமும் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில், அதுவும் விசேஷ விதமாக அந்த ஞானஸ்நான தொட்டியில் நம்ம படுத்து எழுந்திருக்கும் போது, ஹல்லேலூயா, உள்ளே போகும்போது வெயிட்டாக இருந்திருப்போம், வெளியே வரும்போது எழுந்துக்கிறதே தெரியாது. லேசாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, இப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் பாரத்தை என் மேலே இறக்கி வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சபைக்கு அண்ணாலை போல பாருங்கள், அண்ணால் ஆவிக்குரிய ஒரு மனுஷி தான் ஆண்டுதோறும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறா, ஆண்டுதோறும் பலி செலுத்துகிறாங்க, ஆண்டுதோறும் பலியில் புசிக்கிறா. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறானா, இதே பாரத்தோட வருகிறா, போகும்பொழுது அதே பாரத்தோட, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அதை விட அதிக பாரத்தோட போகிறாங்க. இன்றைக்கி நாம் சபைக்கு வருகிறோம், பாரத்தோடு வருகிறோம், அநேக சூழ்நிலை பிரச்சனையோடு வருகிறோம். போகும் பொழுது அதே பாரத்தோடு போகிறோம் அப்படின்னா பிரச்சனை எங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட கொடு. ஹல்லேலூயா. பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் கவலைகளை எல்லாம், ஆண்டவர் நான் 1-2 சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படாதிருங்க. பாரு, அந்த காக்காவை கவனிச்சு பாரு. என்னைக்காவது கவனிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் கவனிக்க சொல்லியிருக்கிறாரு. யார் கவனிச்சிருக்கிறீங்க? அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற உங்கள் பரமபிதா நான் உன்னை மறப்பேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? மேக்ஸில் சொல்லுங்கள், 4 அடைக்கலான் குருவி. ஆனால் லூக்காவில் சொல்கிறாரு 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. இல்லை, இப்போ நம்ம கடைக்கு போய் வாங்குற மாதிரி தான், சேர்த்து வாங்குறோமே, உன்னை எக்ஸ்ட்ரா கொடுங்கண்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த இலவசமான அடைக்கலான் குருவி கூட என்னுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்படின்னா உன்னை நான் விட்டுருவேண்ணா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னை அவர் மறப்பாரா? கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை அவர் மறப்பாரா? அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கிறேன்னு யாரை பார்த்து சொல்கிறாரு? இல்லை, பேர் உள்ளங்கையில், அதாவது எழுதி வைத்திருக்கிறதுக்கும் வரைஞ்சி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். வரைஞ்சி வைக்கிறது அப்படின்னா ஆண்டவர் எப்படி கற்பலகையில் அவர் எழுதுனதை அழிக்கவே முடியாது. அதை ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய பாரத்தை ஆண்டவர் மேலே இறக்கி வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் முதல் ஸ்டெப்பு. 2வது சொல்கிறாரு, அப்படி பாரத்தை நம்ம இறக்கி வைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க பிரியமானவர்களே. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். ஆனாலும் அநேக பாரங்களை, ஒருவேளை பாவ பாரமே கூட, சில அடிமைத்தன பாரங்களை நம்ம இன்றைக்கும் சுமந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நாம் சுமந்துட்டு இருக்கிறோம், திருப்பி சுமந்துக்கிட்டே போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததனுடைய மெய்யான நோக்கம், அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை எல்லாரும் என் இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி எதற்காக சொன்னார் அப்படின்னா, அவங்கள விடுதலை பண்ணி விடுறதுக்காக. அந்த பாரத்தை அவங்க இனி சுமக்க கூடாதுன்றதான் ஆண்டவருடைய ஆசை. ஆமென்.
இன்றைக்கி நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்களோ தெரியல, ஆனால் நீங்கள் போகும்பொழுது அந்த பாரத்தை நீங்கள் சுமந்து இனி சுமக்கக்கூடாது. ஆனால் அந்த வருஷத்தோட வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த பாரத்தை கடவுள்கிட்ட இறக்கி வச்சுட்டா. அவள் போகும்பொழுது அந்த பாரத்தை சுமந்து கொண்டு போகலை. ஹல்லேலூயா. என்ன பைபிள் சொல்லுது, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இங்கேருந்து சந்தோஷமாக தான் போகிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு துக்கமுகமாக இருக்க போகிறதில்லை. நான் சொல்லலை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா அவர் மாற்றிடுவார். நீங்கள் இறக்கி வைக்கணும், நீங்கள் நம்ம கொடுக்க மாட்டோம். இல்லை நானே இன்றைக்கி அதை தான் நம்ம அந்த ரெஸ்ட் ஆன் காட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர் நம்ம தேடி வந்த பர்பஸ், மெயின் பிரதான நோக்கம் என்ன? வாசிங்க, அப்போஸ்தலர் 3:26 வாசிங்க சீக்கிரமாக. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26வது வசனம். யூதர்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு, அப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததுடைய பிரதான நோக்கம் என்ன? அவர் உங்களை உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. ஹல்லேலூயா. பொல்லாங்கு செய்யாதவங்க யாராவது ஒருத்தராவது இருப்போமா? நம்ம ரோமர் 3:23 சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். ஆனால் இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, மகிமை அற்றவர்களாக இருந்த நம்முடைய பாவத்தை அவர் நீக்கி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அப்போ அதற்கு எதிர்மறையாக என்னவா மாற்றிட்டாரு? மகிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த, நம்மை முன்குறித்து, நம்மை அழைத்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8 சொல்லுகிறது, நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கிலிருந்து நம்மை விளக்கும்படியாக, பாவ வாழ்க்கையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, என்னால் முடியாது நீ சொல்லிட்டு இருக்கிற இல்லையா, அதிலிருந்து முதல்ல ஆண்டவர் நம்மளை தேடி வந்த நோக்கமே, அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற போகிறேன், அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடல் ஒன்று இருக்குல்ல, ஆனந்தமா இன்பக்கானன், அந்த பாடல் வரிகளை சமீபத்தில் நான் கேட்டேன். அந்த வரிகள் சொல்லுது, சேற்றினின் சென்னை தூக்கி எடுத்து நாற்றமெல்லாம் கொண்டு மாற்றினாரே. அந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்குல்ல, அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார்ல, ஆண்டவர் சேருன்றது எப்படி இருக்கும், அது எவ்வளோ ஒரு நாற்றம் எடுக்கிறது இல்லை, நாற்றம் எடுக்கிற அந்த சேற்றிலேருந்து இப்போ தூக்கி எடுத்துட்டாரு. தூக்கி எடுத்த ஒரு மனுஷன் பக்கத்தில் நிற்கும்போது நாற்றம் அடிக்குமா அடிக்காதா? நம்மளை பற்றி தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த நாற்றம் அடிக்கிற நம்மளை இயேசு பரிசுத்தர், சுகந்த வாசனை உடையவர். அவரை மாதிரி எனக்கு தெரிஞ்சு சுகந்த வாசனை உலகத்திலே யாருக்குமே இருந்திருக்காதுல்ல. அவர் பக்கத்தில் போனாவே ஒரு வாசனை வீசியிருக்கும் போல இருக்குது. அந்த வாசனை உடையவர் இந்த நாற்றத்தை சகித்து கொண்டு நம்மளை அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுறாரு? நம்மளை அப்படியே கழுவுறாருங்க. தம்முடைய கையினால் அந்த நாற்றம் எல்லாம் தம்முடைய ரத்தத்தினால் கழுவி அவர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த பழைய ஆள் கிடையாது, அந்த பழைய மனுஷன் கிடையாது. சமீபத்தில் ஒரு சகோதரியை பார்க்கும்போது கூட சொன்னேன், அம்மா நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண, இப்போ முகத்தை பார்த்தாவே எப்படி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாற்றத்தெல்லாம் நீங்கள் கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஒரு முகத்துக்கும் இப்போ இருக்கிற முகத்துக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? உங்களை பார்க்குறவங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப, அதாவது நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருக்கிறோம் அதெல்லாம் கிடையாது, ஆனால் உன் முகத்தில் ஏதோ ஒரு பிரைட்னஸை நான் பார்க்குறேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியுமா, அந்த சேத்துலேருந்து அவர் தூக்கி நம்முடைய நாற்றத்தை எல்லாம் கழுவி அவரை மாதிரி அவருடைய மகிமையை, ஹல்லேலூயா, மகிமை அற்றவர்களாக இருந்த நம்ம, ஆதாமின் நிமித்தமாய் மகிமை இழந்த நம்ம, பிந்தின ஆதாமாகிய இயேசு அந்த மகிமையை திருப்பி கொடுத்துருக்கிறார். ஆதாமுக்கு இருந்த அதே மகிமையை கர்த்தர் திருப்பி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அதனால் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். பூரண அழகு. ஆண்டவர் ஏன் தெரியுமா, நீங்கள் இயேசுவுடைய சாயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அந்த நாட்களில் நான் ஊழியத்துக்கு போகும்போது, ஓட்டேரிக்கு ஊழியத்துக்கு போயிட்டுருப்பேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஒல்லியாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஊழியத்துக்கு போகும்போது பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, சில வார்த்தைகளை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்கும். என்னென்னா, இல்லை சில பிள்ளைங்க வர்றா, ஓனா வந்துருச்சுரா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப ஊழியத்துக்கு போக ஆண்டவருக்காக நல்லா நான் வளர்ந்த ஒரு மனுஷன், திருமணமான ஒரு மனுஷன்,
இவ்வளோண்டு பசங்க இருப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடந்து போவேன். ஒரு நாள் நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சுட்ருக்கேன், ஆண்டவரே நான் இப்படி சொல்கிறாங்க ஆண்டவரே. அந்த மாதிரி இங்கே யாருன்னா ஒரு வேளை இருந்திருக்கலாம், என்ன இப்படி சொல்கிறாங்க ஆண்டவர் அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் பேசினார் தெரியுமா? என்கிட்ட எப்படி தெரியுமா பேசினார்? ஃப்ராங்க்லின், உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கியிருக்கிறேன்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எப்பேற்பட்ட பிள்ளையானாலும் இல்லை, தகப்பனுக்கு பெற்றோருக்கு தான் பிள்ளை உலகத்தில் பார்த்தா அதுதான் அழகாக தெரியும். ஏன் சொல்லுங்கள்? அவங்க பெற்றோர். அப்போ நமக்கு தகப்பன் யார்? அவருக்கு நீங்கள் எப்பவுமே அழகு. ஹல்லேலூயா. அவர் உங்களை எப்பவுமே அழகாக தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த ஆண்டவர் முதல்ல அது கொடுக்குறாரு. லூக்கா 4:18 வாசிங்க. ஆண்டவர் வந்த நோக்கம். லூக்கா 4:18. தரித்திரருக்கு சுவிசேஷம். சுவிசேஷம் என்றது என்ன தெரியுமா? சுவையான விசேஷம். ஹல்லேலூயா. இனிமையான செய்தி. என்னங்க இனிமையான செய்தி? அப்பா, நீ உன் பாவத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கு, இல்லை உன் வியாதியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீ ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம், நீ ஆண்டவரை விசுவாசிச்சுனா போதும். ஹல்லேலூயா. 38 வருஷமாக பெதஸ்தால படுத்து கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கேட்குறார் ஆண்டவரே, நீ சுகமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி முடியுங்க. நீ சுகமாக, சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கலாம் பாருங்க. அந்த கிருபை நம்ம கூட கிடைக்கல. அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஆமாம் விரும்புகிறேன், அவருக்கு அதெல்லாம் சொல்கிறாரு, ஆனாலும் சுகப்படுத்துகிறாரு. பார்த்தீங்களா? இல்லை, நேற்றுக்கு செய்தியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 38 வருஷமாக அவன் அந்த இடத்துல இருக்கிறான். ஆண்டவருக்கே வயசு என்ன அப்படின்னா, அவன் வியாதியே ஆகும் பொழுது ஆண்டவர் பிறக்க கூட இல்லை, ஆனால் அவர் மறக்கலை. ஹல்லேலூயா. பிறக்கலை. ஏன்னா அவர் அன்னைக்கே இருக்கிறாரு. எப்போ இருக்கிறாரு? ஆபிரகாம் உண்டான பொழுதே நான் இருந்தேன் என்று சொன்னார். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம் பண்ணினார். இருதயம் நறுங்கி போய் வந்திருக்கிறீங்களா? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ஏதோ ஒரு சிறை, பாவ சிறை, சாப சிறை, அவங்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை அறிக்கவும், பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்ட விடுதலையாக்கும் கர்த்தர் வந்திருக்கு. அனுகிரக வருஷத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையெல்லாம் கோடு போட்டு வச்சுக்கிங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவரே நீங்கள் இதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. அப்போ என் இருதயம் ஏன் ஆண்டவரை இன்னும் நொறுங்குண்டு போயிருக்கு? ஏன் நான் இன்னும் குருடனாகவே இருக்கிறேன்? ஏன் ஆண்டவரே நான் இன்னும் இந்த பிரச்சனையே இருக்கிறேன்? இப்படி கேட்குறது தவறே இல்லை. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொன்ன உன்னை அடுத்த கேள்வி கிதியோன் நியாயமாக கேட்குறான். கர்த்தர் எங்கள் கூட இருந்த ஆண்டவரே, நாங்கள் ஏன் எங்கள் சூழ்நிலை இப்படி இருப்பானேன் என்னைக்காவது கேட்குறீங்களா? அதாவது ஆண்டவர்கிட்ட அதிகாரத்தை கேட்க முடியாது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பொழுது கிதியோன் கேட்டவன ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நம்மளை விடுதலையாக்கும்படியாக, நம்முடைய பாரத்தை எடுத்து போடும்படியாக. விசுவாசம் இல்லை அப்படின்னா அந்த பாரம் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ளலை அப்படின்னா அந்த பாரம் அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி போகும்பொழுது நீங்கள் விசுவாசத்தோட, ஆமாம் ஆண்டவர் இயேசு இதுக்கு தான் வந்தார், இயேசு நம்ம விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்போ அவரால் உங்கள் பாரத்தை எடுத்து போட முடியுமா முடியாதா? இருதயம் நொறுங்குண்டவரில் காயம் கட்டுவாரா கட்ட மாட்டாரா? ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியுமா முடியாதா? வியாதிகளை சுகமாக்குமா முடியாதா? நிச்சயமாக முடியும்ல. அட்லீஸ்ட் நம்ம இங்கேருந்து போகும்போது முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இல்லை, முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு கூட ஆகுது. எதெல்லாம் நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்களோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்களோ, வசனத்தை விசுவாசிங்க, அது நிச்சயமாக உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா. பாருங்க, இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன். அடுத்தது அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் குறித்து எப்படி, இந்த இளைப்பாறுதல்னால் என்ன, ஆண்டவர் எதை குறித்து இங்கே இளைப்பாறுதல் பேசுகிறார் நம்ம அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. ஹல்லேலூயா. அந்த திருஷ்டாந்தத்தின்படி இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒருவனாகிலும் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன அதை சொல்கிறாரு. கீழ்ப்படியாமையினால் ஏற்கனவே வாழ்ந்த ஜனம், கீழ்ப்படியாமையினால் அவங்க கானானை சுதந்திரிக்க முடியல, அவங்க விழுந்து போனாங்க, அவங்க அறிந்து போனாங்க, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியல. அந்த உதாரணத்தின்படி
ஒருவனாகிலும் நம்மளை பார்த்து சொல்றாரு, கீழ்ப்படியாமைனாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவும். பாருங்க, இந்த இடத்துல இந்த இளைப்பாறுதல்னு சொல்லும்போது 2 விதமான இளைப்பாறுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு நித்திய ஒரு இளைப்பாறுதல், இட்டர்னல் ரெஸ்ட். அது எப்போனா ஒன்று நாம் மரிக்கும் பொழுது அல்லது இயேசு அதற்கு முன்பாக வருவானால் ஒரு இட்டர்னல் ரெஸ்ட் இருக்குது பரலோகத்தில். வேதம் சொல்லுகிறது, அங்கே நம்ம இளைப்பாறுகிற இடம். ஆமென். அங்கே அழுகை இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. நித்தியமாய் சந்தோஷம், ஒரு இட்டர்னல் ரெஸ்ட். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல வெறும் நித்திய இளைப்பாறுதல் பற்றி மாத்திரம் பேசுகிறாரா அப்படின்னா இல்லை. நம்ம வாசிக்கலாம் 4:3 வாசிங்களா. அதே 4:3. இல்லை போதும், அந்த 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 வசனம் பாருங்கள். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ரொம்ப அழகாக போட்டிருக்கு, வி என்டர் இன்டு தட் ரெஸ்ட். அவங்க பிரவேசிக்கும். அப்போ அதை ப்ரெசன்ட் டென்ஸில் அதை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு நான் பேசுகிற இந்த பிரசங்கத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் இடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்ற அந்த வார்த்தையை விசுவாசம் இல்லாமல் நம்ம கேட்டோம் அப்படின்னா வெரி சிம்பிள். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அவங்களால அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை சாதாரணமாய் கொண்டு வரல. தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய பலத்த கருத்தினாலும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் செய்யக்கூடாத அற்புதங்களை எல்லாத்தையும் செஞ்சு அதை கண்கூட பார்த்தாங்க. பயங்கரமான வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்தி அவங்கள அங்கேருந்து மீட்டுட்டு வராரு. ஹல்லேலூயா. மீட்டுட்டு எங்கே நடத்துகிறாருன்னா வனாந்திரத்தில் நடத்துகிறாரு. ஆனால் நீங்கள் நமக்கெல்லாம் நல்லா தெரியும், வனாந்திரத்திலையும் அவர்கள் இளைப்பாற கிருபை செய்தார். அப்போ யாரால் இளைப்பாற முடியலன்னா வசனத்தை கேட்டாங்க, விசுவாசம் இல்லாதவங்களால் அந்த அந்த இளைப்பாறுதல் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிந்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து இருக்கணும் தெரியுமா, அதுதான் அந்த இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. வாசிங்க நெகேமியா 9:13 வாசிங்க. நெகேமியா 9:13. வாசிங்க, வேகமாக வாசிங்க. கொடுத்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன மாதிரியான பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவங்களுக்கு கொடுத்தாரு இல்லை. ஆனால் அந்த வசனத்தை விட அதே நெகேமியா 9 நான் எடுத்துடுறேன் 21. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு ப்ரெசன்ட் இளைப்பாறுதலாக அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த இளைப்பாறுதல் அவங்க அனுபவிக்க முடியல. சரி, நல்லா திருப்பி புரிஞ்சுக்குங்க. என்ன அந்த இளைப்பாறுதல் என்னன்னாப்பா, இயேசு என் கூட இருக்கிறாரு, நான் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன், என்னை அவர் நடத்துவார், என்னை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க விரும்புகிறேன். என்னன்னா இன்னும் அவனே பிரயாசப்பட்டுட்டு இல்லாமல் ஆண்டவர்கிட்ட காரியங்களை கொடுத்துட்டு அவன் இப்போ அதுக்காக அவன் செயல்படாமல் இருக்கிறதில்ல. பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்க புறப்பட்டு வந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பிரமாணம், நீங்கள் எழுந்து நடனும் போது நடங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அங்கே ஒரு இளைப்பாறுதல், கர்த்தர் ஒரு ரெஸ்ட்டு. என்ன ரெஸ்ட் அப்படின்னா, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். எந்த வேலையும் அவங்க விதைக்கல, அவங்க அறுக்கலை, எதுவுமே செய்யலை. ஆனால் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வானத்தை திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னா இல்லை, கண்மலையை பிளந்து கண்மலையின் தண்ணீரை அவங்களுக்கு குடிக்க பண்ணி அவருடைய தாகத்தை தீர்த்தார். ஹல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கை. அந்த இளைப்பாறுகிற வாழ்க்கை எப்படி தெரியுமா கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஒரு மனுஷன் நம்பி அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், சில காரியங்களை, சில உதாரணங்கள் நம்ம அறிந்த உதாரணங்கள் தான். பாருங்கள், இங்கே நம்ம வாசித்தோம். விசுவாசம் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க?
அந்த இளைப்பாறுதலுக்குள்ள ஏன் பிரவேசிக்க முடியல அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போவாருன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இல்லை. வேவு பார்க்க போனவர்களில் 2 பேர் மாத்திரம் அந்த விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. விசுவாசத்தை கீழ்ப்படிதல்ல காமிக்கிறாங்க. உண்மையை யோசிச்சு பாருங்கள். அவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய ஏனாக்கின் புத்திரரோ, அவங்க இருதயம் இளைப்பாருக்குது. இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் காட். ஏன் அப்படின்னா கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22 எடுக்க வேண்டாம், தெரிஞ்ச சம்பவம் இல்லை. ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெஸ்டிங் ஆன் காட்னா தேவன் இடத்துல இளைப்பாறுதுன்னா என்ன அப்படின்னா, தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி 2 பேரும் கீழ்ப்படிந்து புறப்படுறாங்க. சரி, அந்த இளைப்பாறுதலில் நிறைய நேரத்தில் நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னது ஆபிரகாம் எல்லாத்தையுமே அவன் கீழ்ப்படிஞ்சு மறுநாளே அதிகாலமே புறப்பட்டு அதுக்குரிய சரி ஆண்டவர் எப்படியும் காப்பாற்றிடுவாருன்னு தெரியும், ஆனாலும் அதுக்குரிய உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். ஒன்றை தவிர என்ன எடுத்துகிட்டு போல? பலிக்கான ஆட்டுக்குட்டியை மாத்திரம் எடுத்துகிட்டு போல. ஈசாக்கு கேட்குறான், பலிக்கான எல்லாமே இருக்கு, பலி செலுத்துவதுக்கான ஆடு எங்கே அப்படின்னு. உடனே விசுவாசத்தில், இதுதான் இளைப்பாறுதல். விசுவாசத்தில் இளைப்பாறுகிற ஒரு மனுஷன், தேவனை நம்புகிற ஒரு மனுஷன், அதுதான் ரெஸ்ட்டு. அவன் தேவன் இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறது அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அல்லது இன்னொரு வார்த்தையில், அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் பஞ்சம் பிழைக்க புறப்பட்டு எகிப்துக்கோ வேறு தேசங்களுக்கோ போகிறாரு. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பேசுகிறார், ஈசாக்கே நீ என்ன பண்ணு, ஆதியாகமம் 26, நீ கேராரிலேயே தங்கியிரு. யோசிச்சு பாருங்கள், நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். பஞ்சம், இஸ்ரவேலில் பஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முறை நம்ம சம்பவத்தை கூட கேட்டோம். சமாரியாவில் 2 ஸ்திரீகள் பிள்ளைகளை கொன்று, அப்போ எவ்வளவு பயங்கரமான பஞ்சம் இருந்திருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச நாட்களில் அங்கே ஒவ்வொன்றும் பாருங்களேன். ஈசாக்கு கண்ணுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? பஞ்சம் வந்துருச்சு, ஆண்டவர் சொல்கிறார் நீ கேராரிலே இருன்னு. மறுநாள் ஒவ்வொரு நாளும் காலையில் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? சும்மா சொல்கிறேன், ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுதானா அந்த செடி செத்து போகும். தக்காளி செடி அப்படியே பட்டு போய் காஞ்சி பட்டு போய் அப்படியே உழவுக்காக விதைச்ச எல்லாம் அப்படியே காஞ்சி, இதுதானே அப்படியே நிலங்கள் பிளந்து. இன்றைக்கி கூட நம்ம தமிழகத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட்டுருக்குது. நிலங்கள் அப்படியே வெடிப்பு விட்டு பிளந்து. இதை பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வருமா? ஆனால் அப்போது எப்படி அவங்க அதை விசுவாசிக்க முடிஞ்சது அப்படின்னா, அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சு they were resting on God. ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவார். பாருங்க, ஈசாக்கு அப்படி தேவனிடத்துல அந்த ரெஸ்ட்டு அடைஞ்சதுனால அவன் பிரயாசப்படலை, அவன் எதுவுமே செய்யலை, அவன் ஆண்டவர்கிட்ட ரெஸ்ட்டு. ஹி வாஸ் ரெஸ்டிங் ஆன் காட். நடந்தது என்ன அப்படின்னா, ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு அறுத்தான். அதில் ஒரு காரியத்தை நான் ரொம்ப அழகாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு தவறை செய்கிறான். சில நேரத்தில் நம்மளும் அந்த மாதிரி தான் இல்லை, ஒரு தவறு செஞ்சார். என்னென்னா, தன்னுடைய மனைவியை சகோதரி என்று அபிமெலேக்கு முன்னாடி சொல்கிறான். அப்போ அபிமெலேக்கு அதை தவறாக புரிந்து கொண்டு சில காரியங்களை ஈடுபடும் பொழுது அதை கண்டுபிடித்த பிறகு அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அபிமெலேக்கு சொல்கிறான், ஜனங்களை எல்லாரையும் பார்த்து, இந்த மனுஷன் மேலேயும் அவனுடைய மனைவி மேலேயும் ஒருவன் கை போடுவானால் அவன் கொல்லப்பட கடவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்குள்ள when we are resting in God, ஆண்டவர் நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷனை கொண்டு வர்றார் பாருங்களேன். சில நேரத்தில் நம்ம தவறும்பொழுது கூட இல்லை, பிகாஸ் யூ ஆர் ரெஸ்டிங். அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக நம்ம பார்ப்போம்ல. நம்முடைய வாழ்க்கையில் சரி ரொம்ப சிம்பிள். நோவாவை பேழையில் ஆண்டவர் வச்சுட்டாரு. பேழைக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணார், ஆனால் ஒன்று மாத்திரம் பேழையில் வைக்கவே இல்லை. என்னது? அறைகளை செட் பண்ணார். அது எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், பேழையில் வைக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று மாத்திரம் வைக்கவே இல்லை. என்னது இது? கண்ட்ரோலு. சுக்கானை மாத்திரம் வைக்கவே இல்லை. ஒரு பேழையை நடத்தணும் அப்படின்னா, ஒரு படகை நடத்தணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன சுக்கான் எல்லாமே பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்பா எப்படிப்பா படகை ஓட்டுவேன்? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய சொன்னவர் அந்த பேழைக்கு
சுக்கானை மாத்திரம் வைக்கவே இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய டிரைவிங் வீலை நீ என் கையில் கொடுத்துரு. ஹல்லேலூயா. அந்த பேழை எப்படி போகணும்னு தெரியாது, ஆனால் ஒன்று, அந்த பேழையை மிதக்க செய்கிறவர், அந்த பேழையை காக்கிறவர் அவர் அவர் நோவோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை பாருங்களேன், நிறைய நேரத்தில் நம்முடைய டிரைவிங் வீலெல்லாம் நம்ம தான் வச்சிட்ருப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும், ஆனால் நம்ம தான் ஓட்டிகிட்ருப்போம். அதாவது இந்த டிரைவிங்கே தெரியாத ஓரளவுக்கு கற்றுக்கிறவங்கள சிலரை கூப்பிட்டு டிரைவ் பண்ணுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த டிரைவர்கிட்ட யாராவது திட்டு வாங்கியிருக்கிறீங்க, இப்படி நீ விடு, நான் தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்வாங்க. எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? நீ விடு, விடவே நம்ம பிள்ளைங்க கூட அப்படி தான் செய்ய. அப்படி இல்லைடா, அது நம்ம வீடியோ மலடும் அப்படி நம்ம எந்த பக்கம் திருப்பக்கூடாது அந்த பக்கம் தான் திருப்போம். இது மனுஷ இயல்பு. அதான் ஆண்டவர் கேட்குறாரு, அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ வேடிக்கை பாரு. ஹல்லேலூயா. நான் உன்னை நடத்துவேன். ஒரு சம்பவம் ஒன்று ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். ஃபியோனாவுடைய சித்தி பையன் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறனான்னு தெரியல. கார் புதுசாக வாங்கினார் அந்த தம்பி. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, புது காரை வாங்கிட்டு எல்லாரையும் சந்திக்க வந்து பார்த்துட்டு அவங்க புறப்படும் பொழுது அங்கே வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி சொல்லியிருந்தாங்க, அவர் எப்படி கார் ஓட்டுவாருன்னு கேளுங்க அப்படின்னா. ஜெரேமி, அவன் பேர் ஜெரேமி, எப்படி கார் ஓட்டும் அப்படின்னா, சீரியஸாக இதில் ஜோக் இல்லை, காரில் ஏறி உட்காந்துருவாரான். ஆண்டவரே எனக்கு கார் ஓட்ட தெரியாது. உட்காந்து ஒவ்வொரு முறையும் பண்ணுறது, ஏசப்பா எனக்கு கார் ஓட்ட தெரியாது, உண்மையிலே ஓட்ட தெரியாது, நீங்கள் தான் ஓட்டணும், நீங்கள் தான் டிரைவர் அப்படின்னு வரான். இது அங்கே சொல்லும் போதே அவங்க அந்த வந்து நகைச்சுவாக சொல்லி சிரிச்சாங்க. உள்ளே உட்காந்துருக்கவங்களை எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. ஏறி காரில் உட்காந்துட்டு எனக்கு கார் புதுசாக யாரோ ஒருத்தங்க வராங்க, ஓகே வீட்லேயாவது குடும்பம் பரவாயில்ல, வேறு வழியில் போய் ஆகணும், புதுசாக யாராவது வராங்க, ஏறி உட்காந்துட்டு ஏசப்பா எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னா உள்ளே உட்காரவன் யோசிப்பான், என்னடா கரெக்டான காரில் தான் உட்காந்துருக்குறேன்னா. ஆனால் பிரியமானவர்களே, அவன் அந்த ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும்பொழுது இது சில நேரத்தில் சில ஜெபங்கள், ஆண்டவர் எனக்கு இது தெரியாத ஆண்டவரே. சகரியாவை ஆண்டவர் தரிசனத்தெல்லாம் காமிச்சிட்டு கேட்குற, சகரியாவை நீ என்ன பார்க்குற? ஹானஸ்ட்டாக மனசத்தை தொட்டு சொல்லுங்கள். நான் முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவேன், அப்படியே உட்காந்து யோசிப்பேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முதல்ல நானே யோசி, ஒருவேளை இதுவாக தான் இருக்கும். எரேமியாவை ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னத்தை பார்க்குறத சொல்லிடுறாங்க. சரி என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் ஃபுல்லாக நிறைய பேரை வாசிங்களேன், ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த மனுஷனை தெரியுமா அப்படியே கையை பிடிச்சி நடத்துவார். எனக்கு தெரியல ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு தெரியல. சில நேரத்தில் அனுபவங்கள் நமக்கு உண்டு. மோசேவுக்கு பயங்கரமான அனுபவம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை அத்தனை வருஷம் நடத்திட்டு வந்துட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தேவதூதனை அனுப்புகிறேன், நீ இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போ, உங்களுக்கு தேவை காணனா நீ கூட்டிகிட்டு போனா. தன்னுடைய அனுபவத்தை மோசே ஒரு நாள் நம்மளை மாற சொன்ன, ஆண்டவரே இல்லை என்னுடைய டிரைவிங் வீலா நீங்கள் முன்னாடி போகல அப்படின்னா நான் இங்கேருந்து புறப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் இது வந்து ஒரு விதமான நல்ல வகையான ஒரு வைராக்கியம். பவுல் எழுதுகிற நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. பி ஜீல். சில நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் சொல்லாமல், ஆக்சுவலாக இவர் வந்து மோசே அடம் பிடிக்கிறார், கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லாமல் நான் போக மாட்டேன் இங்கேருந்து. அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் கிருபைன்னு சொல்கிறீங்க, எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீங்கள் எங்கள் கூட வர்றதுனால தானப்பா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயம் கடவுள் கூட இல்லாதது மாதிரி இருக்கா, அந்த விஷயமும் தேவையில்லை, அந்த காரியமும் தேவையில்லை. ஹல்லேலூயா. அதான் ரெஸ்டிங் ஆன் காட். பாருங்கள், நோவாவுக்கு ஆண்டவர் அந்த சுக்கானை எடுத்துட்டாரு, நான் உன்னை நடத்துகிறேன். அந்த சம்பவத்தை கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை ஆண்டவர் எனக்கு தெரியாது, என்னவா இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல போய் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நிற்கிறீங்க, ஒருவேளை நான் ஒரு பிரசங்கத்துக்கு வாரம் நிற்கலாம், ஆனால் இது வந்து ஏதோ உதட்டு அளவில் சொல்கிறது இல்லை. தாவீது எழுதுறதில்ல, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே. எரேமியா சொல்கிறார், எனக்கு பேச தெரியாது, அவனை வச்சு வல்லமையாய் பேசினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பாட தெரியாது, ஒருவேளை ஆண்டவர் நல்ல தாளந்தை கொடுத்துருக்கலாம், ஆனால் இதை வந்து ஏதோ மனுஷங்கிட்ட போய் சொல்லுறது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு என்ன நான் பாடினா ஆண்டவர் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு பெருசாக தெரியாது, நீங்கள் வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு எதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியாது ஆண்டவர், எனக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சு கொடுங்க. நோவை ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் விட்டுட்டார். அது மாத்திரம் இல்லை, பாருங்களேன், அந்த 6வது அதிகாரத்தில் 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் செய்யலை. என்ன அப்படின்னா, நோவாவுக்கு தாழ்பாலை அவர் செட் பண்ணவே இல்லை, கண்ட்ரோலை சுக்கானையும் அவன் கையில் கொடுக்கல. 7வது அதிகாரம்
16 வாசிங்க. இல்லை நான் நோவாவை பற்றி பேசினேன், மிஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல விதமான மாம்ச ஜதுக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த நோவாவுடைய சம்பவத்தை நல்லா கவனிங்க. அதாவது எப்போ பேழை புறப்படணும், எப்போ அந்த வேலை, எது கர்த்தருடைய நேரம். ஒரு வேளை அவன் எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ளே போக ஆரம்பித்தான் தெரியல, எல்லாம் உள்ளே போன பிறகு வேதம் சொல்லுகிறது அவருடைய நேரம், அவர் குறித்த நேரம், இப்போ தான் ஜலப்பிரளயம் வரணும், இப்போ தான் அவர் நியாயாதிபதி வரப்போகிறார், அந்த நேரம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நோவாவை உள்ளே அனுப்பி வெளியே கதவை அடைச்சிட்டார். ஹல்லேலூயா. அப்போது கதவை மூடுகிறதும் கதவை திறக்கிறதையும் ஆண்டவர் நோவாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கல. நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கதவை அடைச்ச இப்போ உள்ளே இருக்கிற நோவாவால் நினச்சாலும் திறக்க முடியுமா? இன்றைக்கி நிறைய நம்முடைய அநேகருடைய லைஃப் அப்படி தான் இருக்குது. ஆண்டவரை நம்பி வந்துடுறோம், ஆண்டவரை நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்றேன். பார்க்குறாரு ஆண்டவர் நம்மளை அழகாக பேழை உள்ள வச்சுட்டு கதவை மூடிடுறாரு. கால தாமதம் போது வெளியே நின்று ஆண்டவரே எப்போ எட்டி பார்க்குறோம், எப்போ நான் வெளியே ஆண்டவரே எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க ஆண்டவரே அப்படின்னு நிறைய சூழ்நிலைகளில் முயற்சி பண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு நேரம் இன்னும் வரல, அந்த நேரம் வரும்போது நான் உன்னை திறந்து விடுவேன். அப்போ அந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உள்ள அடைச்சி வைக்கிறாரா, இல்லை ஒரு கூட்டுக்குள்ளே புதைச்சி வைக்கிறாரா? இல்லைங்க. ஹல்லேலூயா. பாதுகாக்கும்படியாக, உங்களை உள்ள வச்சு பாதுகாக்கும்படியாக அவர் கதவை அடைக்கிறார். எப்போ திறக்கணும்? நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நோவா ஒரு நாளும் ஆண்டவரை திறங்கன்னு கேட்கவே இல்லை. அவர் திறக்கிற வரைக்கும் அவன் அமைதியாய் அமர்ந்து கொண்டு இருந்தான். இத்தனைக்கும் புறாவை அனுப்புகிறான், அது ஒலிவ மலையை கொண்டு வருது, ஒலிவ இலையை கொண்டு வருது, அடுத்தது போனது, திரும்பி வரல. ஆனாலும் நோவா சஞ்சலப்படலை. நோவா ஆண்டவரே எப்போ, ஆண்டவரே எப்போ செய்வீங்க அப்படின்னு ஆண்டவரை துரிதப்படுத்தலை. பிரியமானவர்களே, இன்றைக்கி அந்த பேழைக்குள்ள ஆண்டவர் நம்மளை வச்சுட்டாரு. அந்த பேழை வேறு யார்? அந்த பேழை என்ன செஞ்சிச்சு அவங்கள? சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லுங்கள், அந்த பேழை அவர்களை என்ன செஞ்சுது? காப்பாற்றுனதுன்னு நம்ம லாங்குவேஜில் ஜல பிரளயத்துக்கு ரட்சித்தது. ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிற பேழை யார்? அவர் இல்லாமல், அவருடைய நாமமே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இப்போ அவர் ரட்சித்து பேழைக்குள்ளே வச்சிருக்கிறாங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன? நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஏற்ற நேரம் வரும்பொழுது நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். அப்போ நீ பார்க்குற வானமும் பூமியும், நீ பார்க்குற காரியங்கள் எல்லாம் நோவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்ல, ஒரு சீர்கெட்ட ஒரு உலகத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு மனுஷனுக்காக எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணிட்டு இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கும் அந்த சந்ததிக்காக புதுசாக எல்லாம் எவ்ரிதிங் எல்லாமே புதுசாகிடுச்சு. இல்லை நமக்கும் ஆண்டவர் அதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். இல்லை சகலவற்றையும் இதோ நான் புதிதாக்க போகிறேன். நமக்காக இயேசு வருவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நோவாவுக்கு எப்படிலாம் இருந்துச்சோ தெரியல. எவ்வளோ நாள் தெரியுமா நோவா பேழையில் இருந்தார்? கிட்டத்தட்ட சொல்லுங்கள் 1 இயர். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கு. நோவாவுடைய பர்த்டேக்கு உள்ளே போகிறார். அடுத்த பர்த்டே வந்து ஒரு 10 நாள் கழிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 370 days. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இந்த பேழையை குறித்து யோசிக்கும் போது கடவுள் எப்படிப்பட்டவர். சில நேரத்தில் நம்மளை ஏன் ஆண்டவர் வசனத்தை வாசி, நீ உனக்கு விசுவாசம் இல்லை, அப்போ விசுவாசம் வரணும் என்ன பண்ணும்? வார்த்தையை கேளு, வார்த்தையை தியானி, வார்த்தையை வாசிச்சா அந்த விசுவாசம் எப்படி வருதுனால நான் நேற்று உட்காந்து நான் யோசிச்சுருந்தேன். அந்த ஒவ்வொன்றையும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். உள்ளே கூட்டு போனதெல்லாம் என்ன? சிங்கம், புலி, கரடி, பயங்கரமான மிருகங்கள். இப்போ எல்லாம் ஒரே ஒரு பேழைக்குள்ளே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் பேழைக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் பெரட்டி கூட வாசிச்சு பாருங்கள், எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லவே இல்லை. நீ உணவை ஆயத்தப்படுத்திக்கோ. இப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு உணவை எவ்வளோ நாள் ஆயத்தப்படுத்தியிருக்க முடியும்? எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும்? ஒரு வருஷத்துக்கான உணவு கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அது எவ்வளோன்னு தெரியல, 1000 கணக்கில் விலங்குகள். என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. பட் வேத வியாக்கியான வல்லுநர்கள் சொல்கிறாங்களா 6000 விலங்குகள் இருக்குமா. இமேஜின் பண்ணி 6000 விலங்குகள், அதனுடைய கழிவுகள், அதற்குரிய உணவுகள். அப்போது நான் உண்மையிலே யோசிச்சு பார்த்தேன், அப்போ பேழையில் என்ன ஆண்டவரே நடந்திருக்கும்? இவர் எடுத்துகிட்டு போனது எப்படி தெரியுமா இருந்திருக்கும்?
கிட்டத்தட்ட அந்த 5 அப்பம் 2 மீனை அந்த பிள்ளை எடுத்துகிட்டு போன மாதிரி ஒரு 50 நாளைக்கு, ஒரு 2 மாதத்துக்கு இவர் எடுத்துகிட்டு போனது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மீதி 10 மாதம் நான் விசுவாசிக்கிறேன், எப்படி அந்த விதவையின் வீட்டில் பானை என்ன எடுக்க குறையவே இல்லையே. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு. அவன் எடுக்கணும் நோவா உள்ள ஒவ்வொன்றையும் சூப்பர் நேச்சுரலாக பார்த்துருப்பான், ஃபுட்டு ப்ரொவிஷன். அவன் அப்படியே காலி ஆகும்போது யோசிச்சிருப்பான், அப்படியே காலியாக போதே. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என்னது? விசுவாசம். ஹி வாஸ் ரெஸ்டிங் ஆன் காட். என்னை இவ்வளவு தூரம் காப்பாற்றி ரட்சித்து என் பாவத்தை கழுவி என்னை அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை, அதுக்கு அடையாளம் தான் பேழை. பேதுரு சொல்கிறார், அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து என்னை பேழைக்குள்ளே வச்சுட்டாரு, இயேசுவுக்கு உள்ளே மறைச்சி வச்சுட்டாரு. கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நம்ம கிறிஸ்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிறோமா, நம்மளை ஒழிச்சு வச்சிருக்கிறாரா. எப்போ வெளியே விடுவார்? மீட்கப்படும் நாள் வரும்பொழுது அவர் நம்மளை வெளியே விடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மறைச்சி ஒழிச்சு உங்களை பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ பேழைக்குள்ளே ஒழிச்சு பாதுகாக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! நான் அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த 370 நாள் உணவு அவங்களுக்கு குறைவில்லை, பாதுகாக்கு. அந்த மிருகங்கள் எல்லாம் கூட இருந்தாலும் எல்லாம் அமைதியாக, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். தெர் வாஸ் பீஸ் இந்த ஆர்க். ஒரு சமாதானம் இருந்தது, ஒரு பாதுகாப்பு இருந்தது. 370 நாளும் யாருக்கும் எந்த சிக்னஸும் கிடையாது. இத்தனைக்கும் ஒரு ரூமில் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, எதையும் திறக்க முடியல. ஆனால் வேதம் சொல்லு, அவங்களுக்கு எந்த ஒரு பலவீனமும் இல்லை. 370 நாள் அவங்கள நடத்தியிருக்கிறாரு. நம்மளை நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருக்குள்ள விசுவாசமும் கீழ்ப்படிதலோடும் இலைப்பாறை நம்ம கற்றுக்கணும். எப்படி இலைப்பாற முடியும்? இந்த ஆண்டவரே ஆண்டவரேப்பா நான் ஒன்றுமே செய்யலையே. கர்த்தர் என்ன சொன்னாரோ நல்லா பாருங்கள். அதில் ஒன்று கண்டிஷன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. நம்ம ஆதியாகமம் 6 கடைசி வசனம், நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் ஒன்றுமே மிஸ் பண்ணலை. ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி செஞ்சான். மோசேவை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 40 மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் செஞ்சு முடித்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை ஆசாரியர்கள் கூட நிற்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து இறங்குச்சு. யாத்திராகமம் 40வது அதிகாரம் கடைசி பகுதியை. ஹல்லேலூயா. ஏன்? கீழ்ப்படிஞ்சு செய்யும் பொழுது தேவன் இறங்கி வந்து விடுவார். தேவன் நம்ம மேலே இருந்து அவர் கிரியை செய்வார். பாருங்கள், இங்கே நோவாவுடைய லைஃப்பில் காட் ஆண்டவர் தான் ஒரு பரிபூர்ண ஒரு சேஃப்டியாக இருந்தார். வாசிங்க ஆதியாகமம் 14:13 வாசிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 14:13. யாத்திராகமம் 14:13. யாத்திராகமம் 14:13 வாசி. பாருங்க, ஆண்டவர் இப்படி எல்லா நேரத்துலையும் ஆனால் சொல்கிறதில்ல. பட் ஆனால் முதல் தடவை அப்படின்னும்போது ஆண்டவர் பாருங்களேன், பயப்படாதிருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை. வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே என்ன வரணும் தெரியுமா? விசுவாசம் வரணும். எனக்கு அந்த நோவாவுடைய கதையை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே 370 நாள் ஒரு அறைக்குள்ளே வச்சு, ஆண்டவர் எங்கேருந்து அவங்களுக்கு உணவு வந்துச்சு? ஆண்டவர் போஷிச்சார். எங்கேருந்து அவங்களுக்கு சுகம்? ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு. எங்கே அதுக்குள்ளே ஒரு பீஸ் இருந்தது. வெளியே அப்படியே ஜனங்க அலைமோதுது, எல்லாம் மரித்து போகிறாங்க. அதாவது ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்குது, வானத்தின் மதகுகள் திறக்குது. எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அமைதியாக நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியாக அவருக்குள்ளே அமர்ந்திருக்கிறவனுக்கு தேவன் அந்த அமைதியை கொடுத்து அவர் நம்மை அமைதியாய் நடத்துவார். பாருங்கள், இங்கேயும் அதே தான் சொல்கிறார் ஆண்டவர். பாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஜனங்க எல்லாவற்றையும் பார்த்த ஜனங்க 14:11 அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த வனாந்திரத்துக்கு? இதே தான் பிரச்சனை. அதுதான் வாசம். எபிரேயர் 4:3 2 வாசம். கேட்டவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால
சூழ்நிலையில் பதறாங்க. அவங்களால கர்த்தருக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்குள்ளே எப்படி இளைப்பாறுகிறது? அப்போ தேவனுக்குள்ளே நம்ம எப்படி இளைப்பாறணும் அப்படின்னா, சூழ்நிலையில் நெருக்கத்தில் தாவீதுக்கு ஒரு நெருக்கம் சிக்லாகில் வந்தது. அவன் எப்படி தெரியுமா? ஹி வாஸ் ரெஸ்டிங் ஆன் காட். போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் பேசுகிற வரைக்கும் அங்கேருந்து எழுந்துக்கல. இன்றைக்கி அவ்வளவு ஜீலா வைராக்கியம் மேலே நம்ம இருக்க மாட்டோம். அவர் பேசுகிற வரைக்கும், அவருடைய சத்தம் வர வரைக்கும், நீ போ தாவீதே, நீ போ. ஆண்டவரே நான் போகட்டுமா, அந்த தண்டை நான் பின்தொடரவா, அதை நான் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அவன் என்ன கேட்குறானோ வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார். நம்ம கூடயும் பேசுவார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசைப்படுங்க. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு, நான் பல வருஷமாக இருக்கிறேன், எனக்கு நான் அப்படிலாம் ஒன்றுமே கிடைக்காது. யார் விசுவாசத்தோடு இருக்கிறானோ, யார் கேட்குறதுக்கு விருப்பமாக இருக்கிறானோ, யார் அவர்கிட்ட போய் அமர்ந்திருக்கிறானோ அவனோட கர்த்தர் பேசுவார். நிச்சயமாக பேசுவார். இந்த போன புதன்கிழமை நீங்கள் வீட்டில் அந்த யூடியூப் வீடியோவை போட்டிருக்கிறோம். 6 விதங்களில் கர்த்தர் 6 விதங்களில் எப்படிலாம் நம்ம கூட பேசுவார். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்ம கூட பேசுவார். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க விரும்புகிற. மாறாக விசுவாசம் இல்லாதவனா பண்ணுவோம், ஐயோ அப்படியே புலம்பிகிட்டே இருப்போம் பாருங்கள். அதான் சொல்ல, விசுவாசம் இல்லாதவங்க அந்த இளைப்பாறுதல்களை பிரவேசிக்கல. விசுவாசத்தோடு இருங்க. அந்த ரெஸ்ட் வேறு ஒன்றுமே இல்லை, ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ரெஸ்டிங் ஆன் காட். ஒரு நல்ல ஒரு கதை. இது ரொம்ப ஒரு உதாரணமாய் இருந்தது. ஒரு வாலிப பையன், நம்ம ஜோஷுவா மாதிரி ஒரு வாலிப பையன் வச்சுக்கோங்களேன், ஒரு கொரியர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். ரொம்ப அந்த வேலை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வேலையை அவன் நல்லாவும் செஞ்சான். ரொம்ப உண்மையான ஒரு பிள்ளை தான். ஒரு வாரம் அந்த வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு வாரம் கழித்து ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அந்த மேனேஜர்கிட்ட, மேலாளர்கிட்ட நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னார். உடனே அந்த மேனேஜர் சொன்னாராம், ஏன்பா நல்லா வேலை செஞ்ச, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உற்சாகமாக எல்லாமே நல்லா தானே பண்ணேன், நல்லாவும் வேலை செய்கிறியே, எதுக்கு நீ வேலையை விட்டுட்டு போகிற அப்படின்னா. எனக்கு வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த உங்கள் கொரியர் கம்பெனியை நீங்கள் 22வது மாடியில் வச்சுருக்கிறீங்க. நான் ஒவ்வொரு நாளும் அந்த 22 மாடியை ஏறி இறங்கி என்னால் முடியவே இல்லை, நான் சோர்ந்து போகிறேன், அதனால நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேலாளர் சொன்னாராம், அட பாவமே தம்பி, நீ அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே வந்த உடனே அந்த இடத்துல லிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்கும் தம்பி, அதுக்குள்ளே நீ ஏறிட்டு 22வது மாடி பட்டன் ப்ரெஸ் பண்ணினா அது அழகாக உன்னை மேலே கொண்டு விட்டுடும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அந்த பையனை போல தான் அந்த லிஃப்ட்டு மாதிரி நம்மளை அழகாக கொண்டு போகிற, நம்மளை தூக்கி சுமக்கிற ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நம்மளை அரவணைச்சு நடத்துகிறவர். நம்ம எந்த சூழ்நிலையில் கேட்டாலும், ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை வியாதியில் உதவி செஞ்சுருக்கிறாரா இல்லையா? ஆபத்தில் கூப்பிட்ட பொழுது உதவி செஞ்சுருக்கார். அப்போ அதில் மட்டும்தான் உதவி செய்வாரா? ஆபத்தில் மட்டும்தான் நம்மளோட அவர் இருப்பாரா? ஏன் மற்ற நேரத்தில் அவர் கூப்பிட்டு அவர் வரமாட்டார்? பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆபத்தில் மாத்திரம்தான் கூப்பிடுற நிலைமையாகி போயிடுது. அப்படி இல்லை, எப்பவுமே ஆண்டவரை தேடும்பொழுது, எப்பவுமே ஆண்டவரோட கூட இருக்கும்பொழுது. வாசிங்க 2 நாளாகமம் 15:2 மாத்திரம் வாசிங்க. 2 நாளாகமம் 15:2. வாசிங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், பைபிளில் எவ்வளோ ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், நீ இதை ஒரு வாக்கு தத்துவமாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதிரி நீ கர்த்தரோடு இருந்தினா, நீ ஜெப வேலையில் அவரோட இருந்தினா, நீ ஆராதிக்கிற வேலை அவரோட இருந்தினா, நீ சபையின் ஆராதனையில் அவரோட இருந்தினா, அது நான் பேசல, கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். அப்படி இல்லைனா நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே நான் ஜெபத்துக்கு வரேன், நான் ஆராதனைக்கு வரேன், நான் ஆண்டவரே உங்களை துதிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், எங்கள் ஆண்டவரே நீங்கள் இல்லை. கேட்டால் பதில் சொல்வார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். அடுத்தது வாசிங்கம்மா. நீங்கள் அவரை தேடினால், எத்தனை பேர் யாரெல்லாம் தேடுறீங்களோ அவங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார். நீங்கள் யோவான் 14வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா அவர் சொல்லுவார், நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்து அப்படின்னா, ஐ வில் மேனிஃபெஸ்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் தெம். அவர்கள் நடுவில் நான் யாரு,
வெளிப்படுத்துறது சாதாரண இல்லை. நான் யார், இந்த ஜனங்களுக்கு இந்த ஜனங்கள் எனக்கு எப்படிப்பட்டது, என் சம்பத்து, அவங்க மேலே அவங்கள தொடுறவன் கண்மணியை தொடுவான். அதுதான் அந்த வெளிப்படுவேன். நான் ஐ வில் மேனிஃபெஸ்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் தம். எப்போ தெரியுமா, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கடவுளை தேடினா அவர் மேனிஃபெஸ்ட், அவர் வெளிப்படுவார். யாரும் உங்ககிட்ட வர முடியாது. அடுத்தது சொல்லுது, அதே வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவரை விட்டு விடுவீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா?